வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓணம் சீரியஸோட நாலாவது எபிசோடில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா புளியிஞ்சி தான். புளியிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள. இஞ்சியை வட்டமாக தான் வெட்டணும். நான் நீட்டமாக வெட்டி நல்லா எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் தான் நான் வறுத்து எடுத்து தனியாக வச்சாச்சு. அதே தேங்காய் எண்ணெயில் தான் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் இந்த சலசலப்பு பார்த்திங்கன்னா புகையாக அப்படியே மேலே பொங்கிட்டு அப்படியே வருதா, அது கொஞ்சம் அடங்குனதுக்கப்புறம் அது அடங்கிட்டுன்னு வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சாச்சு. அது ஒரு சைடாக இருக்கட்டும். புளி இஞ்சியும் கரைச்சி நான் ஊற்றியாச்சு. புளி நல்லா திக்காக இருக்கணும். கரைச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகு பொடி கலருக்காக, அதுக்கப்புறம் சாதா எரிப்பு உள்ள மிளகு, அதுக்கப்புறம் உளுவை வந்து வறுத்து இருக்கணும். வறுத்த வெந்தயம் இருக்குல்லாம் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதுவும், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சியும் போட்டுட்டேன். லாஸ்ட்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டி திக்கி பேஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணலாம், பேருக்கு தான் ஒரு ஸ்பூன் வந்து ஜாகரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை சோறில் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டு. இதேமாரி வேறு வீடியோஸோடு வரேன். பாய் பாய்.